வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா போன வருஷம் பார்த்தது அதெல்லாம் சரி. நீ எப்படா பாண்டிச்சேரில இருந்து வீட்டுக்கு வந்த? ஏன்டா 4 நாளா vlog போடல? நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தீங்க. அந்த கதைக்கு தான் இப்ப வரேன். அதாவது என்னாச்சுன்னா, நான் போன வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் காய்ஸ். நான் பாண்டிச்சேரியில இருக்கும்போது 2 நாளா மூக்குல இருந்து பிளட் கம்மிங்க. அது என்னாச்சுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் அணுகுனா, தம்பி உன் உடம்புல சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமா ஒளி அடிக்குதுப்பா, கொஞ்சமாச்சும் வெயில்ல போகும்போது மண்டையில எண்ணெயை தடவுனாரு. அதோட சேர்த்து போற இடத்துல தண்ணி மாத்தி மாத்தி குடிக்காத, கொடுத்துருக்க மாத்திரை எல்லாம் கட் அண்ட் ரைட்டா ஃபாலோ பண்ணு, 4 நாளைக்கு அப்புறம் சரியாயிடும்னாரு. அதே போல இப்ப பழைய மாதிரி புஜிட்டிக் ஆயிட்டேன் காய்ஸ். என் உடம்புல என்ன சத்து கூட்டத்துக்காக காலையிலேயே புரதம் வாங்கிட்டு வரான்னு சொல்லி எங்க வீட்டுல அனுப்பி விட்டாங்க. போன இடத்துல என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்தான். இவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட். இவங்க கூட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. தம்பி அரை மணி நேரம் ஆயிடுச்சு, எங்கப்பா சிக்கன் வரலன்னு வீட்டுல இருந்து கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை ஒப்படைச்சிட்டு நானும் போய் பிரஷிங் பண்ணிட்டு காலை உணவுக்கு ஒரு 5 சப்பாத்தி வைத்து உள்ள இறக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா எங்க வீட்டுல பழைய ஹீட்டர் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சான். அதை சரி பண்ணிட்டு வரதுக்காக விருதாச்சலம் வரையும் அனுப்பி விட்டாங்க. அதை அப்படியே சரி பண்ண கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம நண்பர் கேமிங் போயில பார்த்துட்டு வந்துடலாம் அவர் கடைக்கு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் நண்பரோட சேர்ந்து டீ கடையில அட்டி விட்டதுல டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் டேரக்டா வீட்டு கிளம்பி வந்து குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான். சென்னை போனதுக்கு அப்புறம் தான் வீட்டு சாப்பாடோட அருமையா புரியுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இரவு ஊர் பசங்களா தெருவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் பசங்களோட ஜாலியா சுத்திட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு சஜஷன் ஆகுமான்னு தெரியல. சோ இப்போ அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். டாடா பை.